பாத்திகா மற்றும் இணை சூறாக்கள் போதப்படும். தொழுகை ஆரம்பமாகிறது. சஃபில் புதியவர்களை பார்த்து நேராக நெருக்கமாக நின்று கொள்ளுங்கள். எல்லாம் முன்னாடி வரும். சவுண்ட் கொஞ்சம் குறைக்க சொல்லுங்க. பிரேயர் நடக்கும்போது அதுக்குதான் முன்னாலே நாங்க சொல்லியிருக்கோம். சவுண்ட் கொஞ்சம் குறைக்க சொல்லுங்க. வீசிங் அடி திருப்பாதீங்க. இங்க வீசிங் அடி திருப்பாதீங்க. புதியவர்களை பார்த்து உங்களுடைய சப்பை நேராக்கிக் கொள்ளுங்கள். பின்னால் திரும்பி பார்த்து சப்பை சரி செய்யுங்கள். தொழுகை ஆரம்பமாகிறது. சஃபில் நேராக நெருக்கமாக நின்று கொள்ளுங்கள். அல்லாஹு அக்பர். الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر.
يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. هل أتاك حديث غاشية وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تصلى نارا حامية تسقى من عين آنية ليس لهم طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع وجوه يومئذ ناعمة لسعيها راضية في جنة عالية لا تسمع فيها لاغيا فيها عين جارية فيها سرر مرفوعة وأكواب موضوعة ونمارق مصفوفة وزرابي مبثوثة أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. الله أكبر. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد
وقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. ومن شهد منكم الشهر فليصمه ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم وَلَعَلَّكُمْ تَشْكُرُونَ. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் கடந்த ரமலான் முழுவதும் இறைவனுடைய கட்டளையை ஏற்று பகல் முழுவதும் உண்ணாமல் பருகாமல் உறவு கொள்ளாமல் மார்க்கம் எதையெல்லாம் தடுத்திருக்கிறதோ அதையெல்லாம் தவிர்த்து நாம் நோன்பு நோற்று இன்றைக்கு இறைவனை நினைவு கூர்ந்து பெருநாள் தொழுகையை தொழுவிட்டு இங்கு நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த வாய்ப்பை வழங்கிய எல்லாமல்ல அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் உண்டாக்குமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானில் நோன்பை ஏன் கடமையாக்கினான்? இருக்கிற 12 மாதங்களில் இந்த மாதத்தை ரமலானை தேர்ந்தெடுத்து அதில் நீங்கள் உண்ணாமல் பருகாமல் இருக்க வேண்டும் என்று ஏன் வலியுறுத்தினான் என்பதை ஒரு கணம் நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் இந்த அருள்மறை குர்ஆனை இந்த ரமலானில் தான் ஏக இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கினான். எப்போது இறக்கினான்? எந்த காலத்தில் இறக்கினான்? அதை ஒரு கணம் நாம் பின்னோக்கி அசைய போட்டு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்த அரபு காலம் மிகவும் மோசமான ஒரு காலம். காட்டு மிராண்டிகளாக வாழ்ந்த அந்த மக்கள் மனித நாகரிகத்திற்கு அப்பாற்பட்டவர்கள். எது மனிதனுக்கு ஏற்புடையது, எது சமூகத்திற்கு ஏற்புடையது, எது சமூகத்திற்கு விரோதமானது, எதை பற்றியும் சிந்திக்கும் திறனற்றவர்கள் வாழ்ந்த காலம். பெற்ற குழந்தைகளையே வளர்த்து உயிரோடு குடியோடி புதைக்க ஒரு கொடுமையை அரங்கேற்றியவர்கள் வாழ்ந்த காலம். அவர்களுடைய வாழ்க்கை மொத்தமும் சமூக விரோத செயல்களாகவே இருந்திருக்கிறது. குடி, கொள்ளை, கொலை, கற்பழிப்பு, வழிப்பறி, இப்படி சமூகம் எதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாதோ அதையெல்லாம் சாதாரணமாக நடைமுறைப்படுத்துகின்ற காட்டு மிராண்டிகள் வாழ்ந்த காலம். அது மட்டுமல்லாமல் கடவுள் கொள்கையில் கண்டவைகளையெல்லாம் கடவுளாக வழிபாடு செய்யக்கூடிய மரக்கணம் அவர்களுடைய தலைக்கேறி இருந்த காலம். அப்படிப்பட்ட அந்த காலத்தில் மனிதன் என்பவன் இதற்காக படைக்கப்படவில்லை. உலகில் எண்ணிலடங்காத உயிரினங்கள் அல்லாஹ் என்கிற ஏக இறைவனால் படைக்கப்பட்டிருக்கின்றன. அவைகளை போன்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆறறிவு படைத்த மனிதன் படைக்கப்படவில்லை. அவனுக்கு சிந்திக்கிற திறனை ஏனைய ஜீவராசிகளை எல்லாம் விட அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். அவன் இந்த உலகில் சாதிக்க வேண்டியவன். அறிவுபூர்வமாக, ஆக்கப்பூர்வமாக மனித சமூகத்திற்கு எது ஏற்புடையதோ, மனித சமூகத்திற்கு எது விரோதமானதோ அதையெல்லாம் சிந்தித்து நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் உரியவனாக இந்த உலகில் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். அப்படிப்பட்ட இந்த மனிதனை எந்த நோக்கமும் குறிக்கோளும் இல்லாமல் ஆடு மாடுகளை போன்ற விலங்கினங்களை போன்ற ஒரு வாழ்க்கைக்கு உரியவனாக அவன் வாழ்ந்துவிட்டு போனால்
இறைத்தூதர்களின் மூலமாக மனித சமூகத்தை அல்லாஹ் பண்படுத்தி இருக்கிறான். இறுதியாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த பணியை நிறைவு செய்வதற்காக அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த காலம் முன்னர் சொன்ன அத்தனையும் நிரம்பி வழிந்தோடிய ஒரு காலம். அவர்களுக்கு படிப்பறிவு கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதரை பெரிய அறிவாளிகளுக்கு இறை தூதராக அனுப்பவில்லை. எல்லாம் மிகப்பெரிய அறிவுஜீவிகள் வாழக்கூடிய இந்த காலத்தவர்களுக்கு அனுப்பவில்லை. உவல்லதி பாஸபில் உம்மீன ரசூலா என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் உம்மி நபியை எழுதவும் படிக்கவும் தெரியாத ஒருவரை எழுதவும் படிக்கவும் தெரியாத அந்த சமூகத்திற்கு தான் அல்லாஹ் அனுப்பினான். அறிவியல் சமூகத்திற்கு அனுப்பவில்லை. எனவே இந்த மக்களுக்கு எது தேவை என்பதை இறைவன் தீர்மானிக்கிறார். எது இந்த மக்களை பண்படுத்தும் என்பதை அல்லாஹ் தீர்மானிக்கிறார். அவைகளை எல்லாம் உள்ளடக்கிய கலை களஞ்சியமாகத்தான் அல்லாஹ் அல் குர்ஆனை இந்த ரமலான் மாதத்தில் இறக்கினார். ஆதலால் தான் முதல் இன்னாஸ் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த ரமலான் மாதம் என்பது மனித சமூகத்திற்கு வழிகாட்டியாக இறக்கப்பட்ட அல் குர்ஆன் இறக்கப்பட்ட ஒரு மாதம். அந்த மாதத்தில் முதலில் குர்ஆன் சொல்லக்கூடிய அறிவுரைகளை, குர்ஆன் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல்களை, குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த போதனைகளை நீ ஏற்று உன் வாழ்க்கையில் நீ நடைமுறைப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் குர்ஆனை நம்பக்கூடிய ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையில் அதை சுய பரிசோதனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆதலால் தான் ஒரு மனிதன் இந்த உலகில் ஓடுகிறான், உழைக்கிறான். எதற்காக? அரைஞான் வயிறை நிரப்பிக் கொள்வதற்காக, தன்னுடைய ஆசாபாசங்களை அவன் பூர்த்தி செய்து கொள்வதற்காக. அப்படி இருந்தாலும் பகலில் நீ உழைத்தாலும் ஓடினாலும் ஆசைகள் உனக்கு எழுந்தாலும் அதையெல்லாம் நீ அடக்கிக் கொண்டு சர்வ வல்லமைமிக்க அல்லாஹ் ஒருவன் அரசிலிருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்கிற உணர்வோடு உன்னுடைய நடவடிக்கைகளை, சிந்தனைகளை, செயல்களை நீ எப்போதும் நீ மாற்றி அமைத்துக் கொண்டு உன்னை பக்குவப்படுத்திக் கொள்கிறாயோ அப்போதே இந்த குர்ஆனுடைய அத்தனை வழிகாட்டுதல்களையும் நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்திற்கு நீ அடியெடுத்து வைத்திருக்கிறாய் என்று பொருள். ஆதலால் தான் இந்த ரமலானில் நீங்கள் உண்ணாமல் பருகாமல் இருங்கள், உணர்ச்சிகளை அடக்கிக் கொள்ளுங்கள், இறைவனுக்காக அத்தனையும் பெறுங்கள் என்று அல்லாஹ் இந்த ரமலானில் சொன்னார். இவ்வளவுடைய இந்த வழிகாட்டுதலை வழங்கி இவ்வளவுடைய பயிற்சி இந்த மனித சமூகத்திற்கு யாரால் தர முடியும்? நாட்டை ஒவ்வொரு ஆட்சியாளரும் ஆளுகிறார்கள். ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த நாட்டை ஆளுவதற்கான சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன. அந்த சட்டத்திட்டங்கள் எதற்காக? சமூகம் சீரழிந்து போகாமல், சமூகம் அமைதியாக அவரவர்களுடைய பணியை செய்து கொண்டு அவர்கள் அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நாட்டில் இருக்கக்கூடிய சட்டங்கள் வரையறுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த சட்டங்களால் அறிவுஜீவிகளால் உருவாக்கப்பட்டு எழுதப்பட்ட சட்டங்களால் இத்தனை ஆண்டுகள் ஜனநாயகம் வளர்ந்திருக்கிறது. இந்தியாவிலும் சரி, மேலை நாடுகளிலும் சரி, மனிதனை நாகரிகத்துக்கு உரியவனாக அவரை வார்த்தெடுக்க முடியவில்லை இந்த சட்டங்களால். அதற்கு சமீபத்திய உதாரணத்தை உங்களுக்கு நான் கோடிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். சில மாதங்களுக்கு முன்னர் எப்ஸ்டீன் என்கிற ஒரு ஃபைல் இன்றைக்கு உலக தலைவர்களுடைய அறிவயத்தில் குடியை கரைத்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த நாட்டிலும் சரி, வெளிநாடுகளிலும் சரி, ஆளுகின்றவர்கள் எப்ஸ்டீன் ஃபைலில் வரிசையில் இடம்பெற்று இருக்கிறார்கள். அது என்ன எப்ஸ்டீன் ஃபைல்? மனித நாகரிகமற்ற வாழ்க்கை அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் தான் அவர்களுக்கு வாழ்ந்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது. அவர்களுக்கு படிப்பறிவு கிடையாது. அவர்கள் எந்த கலாச்சாரங்களில் போய் எதையும் கற்றுத் தெரியவில்லை. ஆனால் அவர்களுக்கு இல்லாததெல்லாம் இன்றைக்கு படித்த அறிவியல் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய நாகரிகத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடியவர்களாக தங்களை பிரகடனப்படுத்தக்கூடிய இந்த அறிவியல்கள் இன்றைக்கு எப்ஸ்டீன் ஃபைலில் இடம்பெற்றிருக்கிறது.
இப்படிப்பட்ட மனநிலையில் மனிதன் இருக்கிறான். மனிதன் என்பவன் அவனுடைய மனது என்பது அது நிச்சயமாக நேர்மறையாக சிந்திக்கக்கூடியதல்ல. அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்றான், இன்ன நஃப்ஸல் அம்மாரத்துன் பிஸ்ஸூ இல்லா மா ரஹிம ரப்பி என்று சூரத்து யூசுஃபில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன செய்தியை அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்றான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய சகோதரர்களால் சதிக்குள்ளாக்கப்பட்டு பாலுநிலத்தில் தூக்கி வீசப்பட்டார். அவர் அல்லாஹ் காப்பாற்றுகிறார். ஒரு பயணப்பாதை எடுத்து அந்த நாட்டினுடைய அரசனுக்கு சில பொருட்காரர் சில வெங்கக்காசருக்கு அவர்களை விற்கிறார்கள், வெள்ளிக்காசருக்கு விற்கிறார்கள். அரசனுடைய பார்வையில் அந்த குழந்தை வளர்க்கப்படுகிறது. யூசுப் என்கிற குழந்தை வளர்க்கப்படுகிறது. யூசுப் என்கிற அந்த குழந்தை வளர்ந்து வாலிபமாக போது அவரை விட உலகத்தில் மனிதரில் எவரும் ஆகாதவராக இல்லை. அந்த அழகில் அரண்மனையின் மனைவியே மயங்கினாள். இந்த யூசுப்பை எப்படியாவது நாம் அறிந்து விட வேண்டும் என்று பகிர்ந்த பிரயத்தனம் அவர் செய்தாள். ஆனால் ஒரு காலத்தில் யூசுப்பும் அவருக்கு சஞ்சலம் ஏற்பட்டு ஆம் என்று அவரும் சொல்கிற நேரத்தில் அல்லாஹ் அவரை அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாப்பு கேட்கிறேன், அல்லாஹ்வே இது தவறு என்று அவர் உணர்கிறார். விலகி போகிறார், தப்பிப்பதற்கு முயற்சிக்கிறார், அரண்மனையை விட்டு வெளியேறுவதற்காக வேண்டி ஓடுகிறார். கடைசியில் அந்த அரண்மனையினுடைய அரசி யூசுஃபுடைய சட்டையை பின்பக்கமாக இழுக்கிறார். யூசுப் அந்த கணத்தில் ஒரு கணம் அவர் யோசித்து விடுகிறார், இது நிச்சயமாக கூடாது என்று. அப்படி இருக்கிற நேரத்தில் அரசன் வந்து விடுகிறார், யூசுப் நபி தப்பித்து விடுகிறார். இப்படிப்பட்ட இந்த சூழலில் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இந்த வார்த்தை சொல்கிறார்கள், இன்ன நஃப்ஸல் அம்மாரத்துன் பிஸ்ஸூ. ஆன்மா இருக்கிறது, மனித உள்ளம், மனித உயிர், அது எதிர்மறையான சிந்தனையை தான் மனிதனுக்கு ஏற்படுத்துகிறது. நேர்மறையான சிந்தனையை, நல்ல சிந்தனை ஏற்படுத்துவதில்லை. கெட்ட சிந்தனையை தான் அவனுக்கு உருவாக்குகிறது, உண்டாக்குகிறது, தூண்டுகிறது. இல்லா மா ரஹிம ரப்பி, அல்லாஹ் என்னை படைத்த இறைவன் எவனுக்கு அருள்வாளிக்கிறானோ, எவனை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அவன் தான் இதிலிருந்து தப்பிக்கிறான், அவன் தான் இதில் பாதுகாக்கப்படுகிறான் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்வதை நாம் சூரத்து யூசுஃபிலே பார்க்கிறோம். ஆக மனிதன் இப்படித்தான் காட்டுமிராண்டியாக தான் இருக்கிறான். சந்தர்ப்பம் சூழ்நிலை வருகிற போது சதிவலையில் நிச்சயமாக அவரே வாலண்டரியாக போய் விடக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக மனித சட்டங்களால் மனிதனை பண்படுத்த முடியாது. இன்றைக்கு பார்க்கிறோம் எத்தனை அநியாயங்கள், அக்கிரமங்கள் நாட்டில் அன்றாடம் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. சட்டம் ஒரு பக்கம், அக்கிரமங்களும் அநியாயங்கள் ஒரு பக்கம் அன்றாடம் நின்று கொண்டிருக்கிறது. இந்த சட்டம் அந்த நிகழ்வை தடுக்க முடியவில்லை. அது இந்த மக்களை பண்படுத்த வேண்டும், குற்றச்செயல்களிலிருந்து இவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சரியான சட்டம் இருந்தால் மட்டும்தான் இவர்களை செதுக்கி செம்மைப்படுத்த முடியும் என்ற அடிப்படையில் தான் அது குர்ஆன் அல்லாஹ் இறக்குகிறார். இப்படிப்பட்ட இந்த குர்ஆன் இன்றைக்கு தங்களுடைய வாழ்வியல் வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு வாழ்கிற மக்களை பார்க்க எதிர்முகாமில் இருக்கின்றவர்களுக்கு அதை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. இவர்களை கொண்டாட வேண்டும், இவர்களை பறிக்க வேண்டும், இவர்களுடைய கட்டுக்கோப்பை சிதைக்க வேண்டும் என்று உலகத்தில் எல்லா பகுதிகளிலும் இருக்கக்கூடிய ஆண் வர்க்கம் முயற்சிக்கிறது. இவர்களுக்கு வீரனை ஏற்படுத்திவிட்டால், இவர்களுக்குள் சண்டையை மூட்டிவிட்டால் நாம் சோமூகமாக கிடைத்த அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று அமெரிக்காவிலிருந்து இந்தியா வரை இருக்கக்கூடிய அத்தனை ஆண் வர்க்கம் யூத சதியிலே இன்றைக்கு வீழ்ந்திருப்பதை பார்க்கிறோம். அந்த யூத சதியில் வீழ்ந்திருக்கிற ஆண் வர்க்கம் அதிகாரத்தை தக்க வைத்துக்
எல்லோருக்கும் அரசியல் நிர்ணய சபையிலே நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தில் நமக்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. தனிநபர் சட்டம் என்றால் நான் என்ன வேலையை உடுக்க வேண்டும், என்ன ஆடையை உடுக்க வேண்டும், என்ன உணவை உண்ண வேண்டும், நான் எப்படி வாழ வேண்டும் என்பதை நான் தான் தீர்மானிக்க வேண்டும். ஒரு முஸ்லிமா ஒரு முஸ்லிம் எப்படி வாழ வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது அவர் முடிவு செய்து கொள்ள வேண்டும். உரிமையல் சட்டங்களில் முஸ்லிமுக்கு மட்டுமல்ல முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் தனிநபர் சட்டங்கள் இருக்கிறது. எப்படி அவரவர் நம்பிக்கை கொண்டிருக்கிற மதத்தின் கோட்பாட்டின் அடிப்படையில் மத வழிமுறைகளின்படி இந்தியாவில் வாழ்வதற்கு தனிநபர் சட்டங்கள் இருக்கின்றன. அவர்களுக்குள் ஏற்படுகிற பிரச்சனைகளை, உரிமையின் பிரச்சனைகளை மத அடிப்படையில் தீர்த்துக் கொள்வதற்கு சட்டங்கள் வழிவகை செய்திருக்கின்றன. எதை ஏற்றுவிட்டோமோ அதை மக்களுக்கு எடுத்துரைப்பதற்கும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கும் சட்டத்தில் வழிவகை இருக்கிறது. ஆனால் இந்த தனிநபர் சட்டம் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, பர்சனல் லா என்பது முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இருக்கிறது. மலைவாழ் மக்கள் இந்தியாவில் எத்தனை சதவீதம், அந்த மலைவாழ் மக்களுக்கு என்று தனி சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தை யாரும் சிதைக்க முடியாது, யாரும் அதை சின்னப்படுத்த முடியாது, யாரும் அதை பிரிக்க முடியாது. அப்படி மலைவாழ் மக்களுக்கு என்று தனி சட்டங்கள் இருக்கின்றன. மலைவாழ் மக்களுக்கு மட்டுமல்ல எல்லா மதத்தினருக்கும் இருக்கிறது. ஆனால் முஸ்லிம்களுக்கும் அதே போன்று தனிநபர் சட்டம் இருக்கிறது. தனிநபர் சட்ட வாரியம் போர்டு என்றும் இருக்கிறது. இப்போது மலைவாழ் மக்களுக்கு இருக்கிற அந்த தனிநபர் சட்டமோ அல்லது பிற சமூகத்தில் இருக்கிற தனிநபர் சட்டமோ அவர்களுக்கு ஒரு பொருட்டல்ல. அது எல்லாமே தேசிய நிறுவனங்களில் கலந்துவிடக்கூடிய ஒன்றுதான். ஆனால் முஸ்லிம்களுக்கு தரப்பட்டிருக்கிற இந்த தனிநபர் சட்டம் இருக்கிறது. இதுதான் அவர்களுக்கு கண்ணை உறுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த தனிநபர் சட்டத்தை மொத்தமாக எடுத்துவிட்டு பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று இன்றைக்கு எல்லா ஆண் வர்க்கத்தில் இருக்கின்ற மனநிலை இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அது வழக்காக உச்ச நீதிமன்றத்தில் பல பெயர்கள் தாக்கல் செய்யப்பட்டு 10/3/2026 அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அந்த வழக்கு விசாரணை உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி சூரியகாந்த் மற்றும் ஜெயபால் மற்றும் ஆர் மகாதேவன் அமர்வில் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. தனிநபர் சட்டம் என்பது அரசமைப்பிலேயே அவர்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அதிலே உள்ளே புகுந்து நாங்கள் ஏதாவது ஒன்றை திருத்தங்கள் செய்ய வேண்டும் என்று முனைப்பு காட்டினால் அவர்களுக்கு இருக்கிற உரிமைகளும் பறிக்கப்பட்டு போய்விடும். ஆனால் இதை நாங்கள் இங்கு நீதிமன்றத்தில் தீர்க்க விரும்பவில்லை. என்ன காரணம்? முத்தலாக் என்கிற ஒரு சட்டம் புதிதாக அது தடை செய்யப்பட்டு மத்திய அரசால் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிறது. அதில் முத்தலாக் ஒரே நேரத்தில் பெண்ணை தன்னுடைய மனைவியை வாழ விரும்பவில்லை என்ற காரணத்திற்காக பல காரணங்களை தாண்டி, பல படிநிலைகளை தாண்டி பெண் என்பவள் ஆணுடைய கட்டுப்பாட்டில் ஆணுக்கு கட்டுப்பட்டவள். அந்த கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பெண் ஆணுக்கு கட்டுப்படாமல் இருக்கிறார் என்றால் அந்த பெண்ணை வழிக்கு கொண்டு வருவதற்கு பல வழிமுறைகள் இருக்கிறது. இந்த வழிமுறைகள் எதுவும் ஈடுபடாத போது அந்த பெண்ணை இந்த ஆண் ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் அவளை மனைவியாக்கி இருக்கிறான். அந்த ஒப்பந்தத்தை அவனே ரத்து செய்கிறான். அவன் எடுத்த ஒப்பந்தத்தை அவன் ரத்து செய்கிறான். இந்த ரத்து செய்வதுதான் இந்த தலாக்கை ஒரே நேரத்தில் என்று சொன்னால் அந்த பெண்ணுடைய உரிமை பறிக்கப்படுகிறது. இது சட்ட ரீதியாக தவறு. முஸ்லிம் பெண்களுக்கு சரியான உரிமைகள், சம உரிமைகள் தரப்படவில்லை. மொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம் பெண்கள் வீதியில் இறங்கி போராட ஆரம்பித்து விட்டார்கள் என்று பாசிச சக்திகள் இதை மூடி பெரிதாக்கி இதை தடுத்து நிறுத்துவதற்கு அந்த முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்தார்கள். இப்படி ஒரு தடை சட்டம் அரசியல் அமைப்புக்கு எதிராக முஸ்லிம் பெண்களுடைய உரிமை பறிக்கப்படுகிற இந்த கோலத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த தடை சட்டத்தை கொண்டு மற்ற முஸ்லிம் பெண்களுக்கு இருக்கிற உரிமைகள் பறிபோகாமல் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். தனிநபர் சட்டத்தை மாற்றிவிட்டு பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று பிரசாந்த் பூஷன் உட்பட பெரிய வழக்காளிகள் நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்காடுகிறார்கள்.
அந்த வழக்கில் தான் இந்த சூரியகாந்தனுடைய தலைமையில் உச்சநீதிமன்ற நீதிபதியுடைய தலைமையில் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்ட போது இது நாங்கள் கருத்து சொல்ல விரும்பவில்லை. இது ஒவ்வொரு தனிநபருக்கும் வழங்கப்பட்டிருக்கிற சட்டத்தை குறைக்கிறதாகிறோம். எனவே அறிவிஜீவனுடைய அவை நாடாளுமன்றத்தில் இதற்கென்று ஒரு சட்டத்தை அவர்கள் ஆய்வு செய்து கொண்டு வந்தால் அது சரியாக இருக்கும் என்று கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், எந்த முஸ்லிம் பெண்ணுக்கு உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கிறது? ஒவ்வொருவரும் மனசாட்சியை தொட்டிருக்கிறார்கள். இஸ்லாம் என்னைக்கு ஒரு பெண்ணை ஒருவன் மணக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ, மணக்கிற போதே நான் உன்னை மணக்க போகிறேன், உனக்கு மனக்கொடை எவ்வளவு வேண்டும் என்று கேட்டு அவள் கேட்கிற மனக்கொடையை நீ கொடுத்தால் மட்டும்தான் அவளை மனைவியாக நீ அடைய முடியும். அப்படி மணந்த பெண்ணை உன்னோடு வாழ்வதற்கு ஒத்து வராத போது நான் சொன்ன பல படிநிலைகளை 4 படிநிலைகளை தாண்டியதற்கு பிறகு வழிக்கு வராத போது அவளை நீ விவாதத்தை செய்யலாம். விவாதம் செய்கிற போது முதலில் திருமணம் செய்கிற நேரத்தில் நீ கொடுத்த மனப்படை அது பொறுப்புயராக இருக்கலாம். அந்த பொறுப்புயரை திருப்பி வாங்கக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது. எப்போது ஒரு பெண்ணை ஒருவன் மனம் வைக்கிறானோ அப்போது அவருடைய வாழ்வாதாரத்திற்கு இந்த ஆண் தான் பொறுப்பு. الرجال قوامون على النساء بما فضل الله بعضهم على بعض وبما أنفقوا என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ சிலை அல்ல மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த ஆண் அந்த பெண்ணுக்கு சிறவைப்பதாலும் அவர்கள் தான் நிர்வாகியாக இருக்கிறார் என்று அல்லாஹ் சொல்கிறார். எந்த பெண்ணையும் நீயும் போய் நான் வேலை பார்க்க, நான் உழைக்க, நான் சம்பாதிக்க, நீ போய் சம்பாதித்துட்டு வா என்று இஸ்லாம் எந்த பெண்ணையும் சொல்லவில்லை, ஆணைத்தான் சொல்கிறது. முஸ்லிம் சமூகம் தாண்டி பிற சமூகத்தில் இன்றைக்கு போட்டி போட்டுக் கொண்டு பெண்களும் உழைத்தால்தான் கணவனோடு வாழ முடியும் என்ற நிலை இருக்கிறது. முஸ்லிம் சமூகத்தில் அப்படிப்பட்ட நிலையை இஸ்லாம் அறிவுறுத்தவில்லை. ஆக இப்படி முஸ்லிம் பெண்களுக்கு இந்த உரிமை மட்டுமல்ல, சொத்து உரிமை தரப்பட்டிருக்கிறது, வாழ்வாதார உரிமை தரப்பட்டிருக்கிறது, சிந்திக்கிற உரிமை தரப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய சம்பாத்தியம் நசீபும் மின்மணிகரவும் ஒரு நிசாயி நசீபும் மின்மக்கசம் அவர்கள் சம்பாத்தியம் அவர்கள் அவர்கள் வேலை பார்ப்பதற்கு அவர்கள் விரும்புகிறார்களா? வேலை பார்க்கலாம். சம்பாதிக்கிறார்களா? சம்பாதிக்கலாம். அந்த சம்பாத்தியத்தில் ஒரு சைனிகாசை கூட தன்னுடைய குடும்பத்திற்காக செலவழிக்க வேண்டிய கடமை பெண்ணுக்கு இல்லை என்று இஸ்லாம் சொல்கிறது. என்ன உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது? ஆணுக்கு சொத்துடைய பங்கிலிருந்து சரிபாதை பெண்ணுக்கு இருக்கிறது என்று இஸ்லாம் சொல்கிறது. 2 பெண்கள் இருந்தால் சொத்தில் 3/2 பங்கு இருக்கிறது என்று இஸ்லாம் சொல்கிறது. எந்த உரிமை பெண்ணுக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது? அவர்களை பொண்ணுமத்தி பாதுகாக்க வேண்டிய உரிமை, பொண்ணுமத்தி பாதுகாக்க வேண்டிய உரிமை, கடமை அத்தனையும் ஆணுக்கு இருக்கிறது என்று இஸ்லாம் சொல்கிறது. இது பாசிஸ்டருடைய சிந்தனையை ஓய்வு தட்டுகிறது. ஏன் இவர்களுக்கு மட்டும் இந்த சட்டம் இருக்க வேண்டும்? ஏன் இவர்கள் மட்டும் இப்படி அமைதியாக இருக்க வேண்டும்? தேசிய நீரோட்டத்தில் இருந்து இவர்கள் மட்டுமே விலகி இருக்க வேண்டும். எனவே இவர்களுடைய கட்டமைப்பை சிதைக்க வேண்டும் என்று சொல்லி பாசிஸ்டர்கள் விரும்புகிறார்கள். அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு தான் பல வழிகளில் முயற்சிக்கிறார்கள். அதில் ஒன்றுதான் பொது சிவில் சட்டம். இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று சொல்கிறார்கள். கொண்டு வந்து பாருங்கள், பொது சிவில் சட்டம் மலைவாழ் மக்களுக்கு விடுவிடுமா என்று பார்ப்போம். அப்படி பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருகிற போது ஆண் மட்டும் ஏன் குழந்தை பெறக்கூடாது? பெண் மட்டும்தான் குழந்தை பெற வேண்டுமா? அவ பெண்ணும் ஆணும் குழந்தை பெற வேண்டும். கொஞ்ச காலத்துக்கு பெண்கள் குழந்தை பெற்றார்களா? இனி இருக்கிற ஆண்கள் தான் குழந்தை பெற வேண்டும் என்று சட்டம் கொண்டு வர முடியுமா? இல்லை. ஒழுங்காக சத்தியம் மனைவி மாணவர்கள் பொது சிவில் சட்டத்தை பற்றி பேசுகிறார்கள். இப்படிப்பட்ட இந்த காட்சிவாதிகள் ஆளுநர் என்ற நாட்டில் இந்த உலகத்தில் எது மக்களுக்கு ஏற்புடையது, மனித தன்மைக்கு ஒத்தது என்பதை நீங்கள் நானோ உலகத்தில் வாழ்ந்த அறிவியல் கூடிய இந்த சட்டங்களை உருவாக்கவில்லை. இந்த மனிதனை படைத்த ஏழை இறைவனால் உருவாக்கப்பட்ட சட்டம் அதை உள்ளடக்கியதுதான். அந்த குரான் இறக்கப்பட்டு மானத்தை கண்ணியப்படுத்துங்கள், அதில் பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள். பயிற்சி எடுத்ததற்கு பிறகு அல்லாஹ் உங்களுக்கு இந்த வழிகாட்டுதலை வழங்குவதற்காக, மனிதனாக வாழ்வதற்காக, வழிகாட்டிய வழங்குவதற்காக ஒரு துக்கப்பிரிவுள்ளார் அலமாவதற்கும் பல அல்லக்கும் தஸ்குரு
அல்லாஹ் சொல்றான். எனவே நாம் கடந்த காலத்தில் எடுத்த பயிற்சியை இறை நினைவோடு எல்லா மட்டத்திலும் நம்முடைய கொடுக்கல் வாங்கல், நம்முடைய பேச்சு வழக்கு, அந்த அறிவோடு இருக்கிற உறவு, நம்முடைய வியாபாரம், நம்முடைய அத்தனையிலும் குர்ஆனுடைய வழிகாட்டுதலை பின்பற்றி வாழ வேண்டிய பொறுப்பும் கடமையும் பயிற்சி எடுக்க முஸ்லிம்கள் அனைவருக்கும் இருக்கிறது என்று கூறி உலகத்தில் கலிமா சொன்ன காரணத்திற்காக எல்லா இடங்களிலும் முஸ்லிம்கள் நசுக்கப்படுகிறார்கள், அநியாயமாக கொல்லப்படுகிறார்கள், தாக்கப்படுகிறார்கள், அழிக்கப்படுகிறார்கள், ஆதிக்க வெளியேறால் அழிக்கப்படுகிறார்கள். அல்லாஹ் படைத்தவன் ரப்பல் ஆலமீன் அவன்தான் எல்லாவற்றுக்கும் மேலானவன், அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடியவன், எல்லாவற்றையும் அதிகாரத்தில் வீசியவன். அவனுக்கு இந்த நிலையில் இருந்து அமர்ந்து பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாமே உலகத்தில் நசுக்கப்படக்கூடிய ஒடுக்கப்படக்கூடிய அத்தனை மக்களையும் இந்த அடக்குமுறையாளர்களிலிருந்து, இந்த அநியாயக்காரர்களிலிருந்து நீ அவர்களை